வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்துவம் என் மேல இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. குழியில் போட்டாலும் பலியை போட்டாலும் வலியாய் வந்திடுவார். வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். கூலியில போட்டாலும் பலிய போட்டாலும் வலியாய் மாற்றிடுவான். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவான். கூலியில போட்டாலும் பலிய போட்டாலும் வலியாய் மாற்றிடுவான். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவான். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதற்கும் பயமே. நீங்க சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின். ஆமென். நாம் இயேசுவின் பிள்ளைகள். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இதுல சேபா தேசத்தின் ராஜகுமாரி சாலமோன் ராஜாவை பார்க்க வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வெகுமதிகளை அவரை பார்க்க வரும்போது கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தவங்க சாலமோன் ராஜாவுடைய அவர்கிட்ட உள்ள பொக்கிஷங்கள், இன்னும் மற்ற ராஜாக்கள் கொடுத்த காரியங்களை அது பார்த்தபோது அவங்க ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலமோன் ஆகிய ராஜா அவர் பாருங்க, அவங்க கொண்டு வந்ததை பார்க்கலாம் அவங்க எதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாங்களோ அதை அப்படியே கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. முதலாவது சாலமோன் ராஜா அவள் ஆசைப்பட்டு கேட்டதை எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்ததை பார்க்கிலும் அதிகமாய் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா, உலக மனுஷன். அவரே பாருங்க, அந்த ராஜா ஒரு தேசத்து ராஜகுமாரி கொண்டு வந்ததை காட்டிலும் அதிகமாய் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்தாருங்க. நம்முடைய இயேசு ராஜா நம்ம ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமும் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நாம அவருக்கு கொடுப்பதை காட்டிலும் அதிகமாய் நம்ம கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜா நம்ம ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நாம அவருக்கு ஏதாவது செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை காட்டிலும் அதிகமா நமக்கு செய்வார். ஒரு ராஜாவே செய்யும் போது நம்ம இயேசு ராஜா செய்யாம இருப்பாரா? இப்பொழுது வேதத்திலிருந்து நாம எதை கேட்குறோமோ, ஆசைப்பட்டு கேட்குறோமோ அதை ஆண்டவர் செய்வார் அப்படின்றத காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்குறோமோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நாம் அவருடைய பிள்ளைங்க இல்லையா? அவருடைய ஜனம் இல்லையா?
அவர் நாம கேட்கிறத அவர் செய்யாம இருப்பாரா? இதேதான் மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதே பழைய ஏற்பாட்டு காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத காரியங்கள் எட்டாத காரியங்களை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம மத்தேயு 7:8 ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். இவங்க தான் பெற்றுக்கொள்வாங்க, இவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்டவர் கேட்டா இவங்களுக்கு தான் கொடுப்பாரு, இந்த தேசத்துல உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாரு, இந்த ஜாதியில இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாரு, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றவர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இப்பதான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுப்பாரா நான் கேட்டா அப்படின்னு சொன்னா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். எனக்கு ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாக ஒரு காரியத்தை வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த வழக்குக்குரிய காரியத்தில் இப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் முடிஞ்ச பாட காணும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தில் பிள்ளைக்காக தான் கேட்டேன், அதுலேயும் இப்போ திரும்பவுமா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு நார்மல் ஒரு மனுஷி கேட்டதே ஒரு ராஜா செய்தாரு. நாம கேட்கும்போது நம்ம இயேசு ராஜா செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா செய்வார். நாம் கேட்டதையும் செய்வார், நாம் கேட்க மறந்ததையும் அவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஒரு வேத வசனம் நம்ம பார்ப்போம். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால், யோவான் ஒரு பாருங்க 1 யோவானுக்கு எழுதின நிருபத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு தைரியமா இருக்கலாமா. அவருடைய சித்தத்தின்படி கேட்கணுமா, இது ஆண்டவருக்கு விருப்பமா காரியமா, இது என்னுடைய வாழ்க்கையில நடப்பது அவருக்கு சித்தமா, அவருக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி நாம நிதானித்து அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதே யாக்கோபு 4:3 பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இச்சித்து தகாத விதமாய் நீங்க ஆசைப்பட்டு, அது உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் தகாத விதமாய் நீங்க கேட்டு அது பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க அதான் ஆசைப்படுறீங்க, நீங்க தான் இச்சித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இருக்கிறதுனால அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நாம எதை கேட்டாலும் எங்களுக்கு இது கொடுக்கறதுல உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறாரு. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு 3 பேருக்குரிய காரியங்களை நம்ம பார்ப்போம். அவங்க விருப்பப்பட்டு என்ன காரியங்களை கேட்டாங்க, ஆண்டவர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது சாலமோன் ராஜா. அந்த சாலமோன் ராஜா பாருங்க, தகன பலிகளை, ஆண்டவருக்கான தகன பலிகளை ஏறெடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க வந்து தரிசனத்துல அவரோடு கூட பேசுறாருங்களாம். நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். 2 நாளாகமம் 1:7 அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். பாருங்க, சாலமோனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் கேட்கிறாங்களா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் விருப்பத்தை கேட்கிற ஆண்டவர். இந்த சாலமோன் கிட்ட கேட்கிறாரு, நீ என்னப்பா விரும்புற, அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாலமோன் பாருங்க, சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். தேவரீர் அவர் பாருங்க சொல்றாரு, ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கிறார். தேவரீர் என் தகப்பனுக்கே ஆண்டவர் நீர் பெரிய கிருபை செய்து அவரை ராஜாவாக்கினீர், திரும்பவுமா அதே ஸ்தானத்துல என்னையும் ராஜாவாக்கி இருக்கிறீர். அவரு நன்றியா சொல்றாரு. எங்க அப்பாக்கே பெரிய கிருபை வச்சுங்க, அவர் ஆடுகள் பின்னாடி போக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், அவரை ராஜாவாய் மாற்றினீங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் அவருடைய ஸ்தானத்துல பெரிய தயவை எங்க மேல பாராட்டி எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி பதவியை கொடுத்திருக்கீங்க. 10வது வசனத்துல பாருங்க, இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாய் இருக்க இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். ஹல்லேலூயா. என்ன நீங்க இந்த ஜனங்களுக்கு ராஜாவா ஆக்கியிருக்கீங்க,
இருக்கீங்க, ராஜாவா என்னை ஏற்படுத்தி இருக்கீங்க. நான் இந்த ஜனத்துக்கு முன்னாடிதான் போக்கும் வரத்துமா அரண்மனைக்கு போகணும், அவர்களை விசாரிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி அன்னைக்கு தாவீதை தெரிந்து கொண்டாண்டவர். அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல சாலமோனை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து அவர்களை ஆள ராஜாக்களை ஏற்படுத்தின ஆண்டவர் இந்த சாலமோனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தினாரு. அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஆகிய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்கள் எப்பொழுதும் பிளஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு ஏற்றது போல இந்த சாலமோன் கேட்கிறாரு பாருங்க, இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க. இந்த ஜனத்தின் மேல என்ன ராஜாவை ஏற்படுத்தியிருக்கீங்க இல்லையா, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1:5 நாம் பார்க்கலாம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஞானத்துல குறைவா இருக்கீங்களா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவர் அவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. அதை தான் பாருங்க, இந்த சாலமோன் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, இந்த ஜனத்துக்கு நான் ஏற்படுத்தி நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிற இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு நீ ஞானத்தை கேட்டிருக்க. ஏதோ எனக்கு நான் ராஜாவாயிட்டேன், நான் நீடித்த நாட்களா ராஜாவா இருக்கணும், எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு கனம் வேணும், எனக்கு சம்பத்து வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்காம, இன்னும் உன்னுடைய பகைங்கனின் உயிரை கேட்காம, அவர்களுடைய உயிர் மூச்சை கேட்காம நீ ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். பாருங்க, ஆண்டவர் ஞானத்தையும் கொடுக்குறாருங்களா, விவேகத்தையும் கொடுக்குறாருங்களா? ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்குறேன். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு முன்னாடி ஞானத்துல இப்படிப்பட்டவங்க இருந்ததும் இல்லை, இதுக்கப்புறம் பின்னாடியும் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சாலமோன் கேட்டதை ஆண்டவர் அப்படியே கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம் கேட்டதை கொடுக்கிற ஆண்டவர், நம் கேட்க மறந்ததையும் நமக்கு சேர்த்து கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், நான் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், இப்படி எல்லாம் கேட்காம ஆண்டவர் சொல்றார், நீடித்த ஆயுள் இதெல்லாம் கேட்காம உன் பகைஞரின் உயிர் அதை கேட்காம நீ ஞானத்தை கேட்டதுனால நான் அதை உனக்கு கொடுக்குறேன், இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு கேட்டதுனால அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாம் எதையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை அப்படியே செய்கிற ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு கொடுத்தாரு. இரண்டாவதா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து உங்களுக்கு பாலும் தேனும் நல்லம் விசாலம் உள்ள இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி கடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இப்ப பாரு கீரை வகைகள் காய்கறிகள் இதை சாப்பிட்டு அவங்க பாருங்க மோசேக்கு முன்பாகவும் ஆரோனுக்கு முன்பாகவும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க எகிப்தின் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில இருக்கும் போது எவ்வளவு நல்லா இருந்தது, இங்க எப்ப பாரு காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறத நம்ம யாத்ராகமம் 16:2-3 பார்க்கலாம். இதை பார்த்த உடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட, இந்த ஜனங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்துகிட்டு இருக்கீங்க, அதை மறந்துட்டு இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க ஆடு மாடுகளை வெட்டி போட்டாலும் பத்தாது, இவங்க முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் பார், மோசே என்னுடைய கை என்ன குறுகி போயிட்டோ, என்னுடைய கை என்ன குறுக்கி போயிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க அவங்க கேட்டதை கொடுத்தாருங்களாம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியா, நீ சாப்பிடு, அது உனக்கு விளக்கா இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உபாகமம் 12:20 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானில் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம். ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை அளவுக்கு அதிகமா நேசியதுனால சொல்ற, நீங்க இறைச்சி சாப்பிடணும் ஆசைப்படுறீங்களா, நீங்க சாப்பிடுங்க, நீங்க புசிக்கலாம், உங்க இஷ்டப்படி நீங்க புசிக்கலாம், நீங்க ஆசைப்பட்டதை நீங்க புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பாருங்க அவங்க கேட்டதை ஆண்டவர் கொடுத்தாருங்களாம். நம்ம சங்கீதம் 106:14 நம்ம பார்ப்போம். வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவங்க கேட்டாங்க, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். 15 அவர்கள் கேட்டதை
அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. காடைகளை அவருடைய பாளையங்கள் நடுவுலையும் சுற்றி, அவங்களுடைய பாளையங்களை சுற்றிலையும் ஒரு கீழ்காற்றின் மூலம் அவர்களுக்கு அந்த காடைகளை கொடுத்தார், காடைன்ற அந்த இறைச்சிகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். அந்த காடை இறைச்சியை பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது எதை அவர் காடை இறைச்சி ஆண்டவர் அன்னைக்கு ஆகாரமா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம். சங்கீதம் 74:14 தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஹல்லேலூயா. அவங்க காடை வேணும்னு கேட்கிறாங்க, உடனே பாருங்க முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு, அழகா தாவீது சொல்றாரு சங்கீதம் 74:14, முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஹல்லேலூயா. அவங்க இச்சிததை, அவங்க எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட போது அங்க இறைச்சி உண்டாக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க கிட்ட இருக்க ஆடு மாடுகளும் பத்தாத ஒரு காரியம். ஆனா அவர் பாருங்க, அந்த காடை கொடுத்த போது 3 முழம் உயரத்துக்கு அந்த காடை அந்த பாளையத்தை சுற்றிலும் இருந்ததும் 3 நாள் பிரயாண தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் கேட்டதை கொடுக்கிற ஆண்டவர். இந்த சாலமோன் ராஜாவை காட்டிலும் பெரியவர் இல்லையா நம்ம ராஜா? அவர் கொடுக்காம இருப்பாரா? நாம் ஆசைப்படுற ஒன்றொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிற ஆண்டவரா இருக்காரு. 3வதாய் நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த சிம்சோன் பாருங்க, பெலிஸ்தேர்களை முறியடிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், ஆண்டவர் அவருக்கு ஒரு விசேஷித்த வல்லமை கொடுத்திருந்தாரு. அந்த விசேஷித்த வல்லமை அவர் பாருங்க, காசா பட்டணத்து நிலைவாசலை அப்படியே மலையின் உச்சிக்கு கொண்டு போறாரு. அவருடைய புயங்கள்ல இருக்க கயிறுகள் நெருப்பு பட்டது போல அப்படியே பட்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். இந்த பெலிஸ்தீர்களை முறியடிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், அவர் பாருங்க, ஒரு முறை பெலிஸ்தியர்கிட்ட இந்த சிம்சோனை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 புது கயிறுகளை வாங்கி அதை சிம்சோனை கட்டி லேகி வரைக்கும் கொண்டு வராங்களாம். அவர் பாருங்க, ஒரு புயங்களை தான் அப்படி முறித்து எடுக்கிறாரு. அந்த கயிறு, கட்டின கயிறு ஒரு நெருப்புல பட்ட நூல் எப்படி பட்டு போகுமோ, எப்படி அருந்து போகுமோ அப்படி அருந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் அந்த சிம்சோனை குறித்த காரியம் இருக்கு. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அதுல பாருங்க, சிம்சோன் அவர் பாருங்க ஒரு 1000 பேர் ஒரு கழுதையோட தாடை எலும்பை வைத்து அவ்வளவு பேரை கொன்று போடுறாரு. 1000 பேரை கொன்று போட்டு அது ஒரு வண்ணாந்தரமான இடம், அந்த பள்ளத்தாக்குல தண்ணி இல்லாம அவர் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாருங்களாம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்றான். அல்லேலூயா. அவர் 1000 பேரை கொண்டு போட்டுறாரு. அதுக்கப்புறம் தாகத்தினால ஆண்டவரை நோக்கி முறையிடுறான். தேவரீர் தாகத்தினால செத்து போகணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க, பெலிஸ்தேரை முறியடிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சிம்சோன் பெலிஸ்தேர்களையும் 1000 பேரை கொன்று போட்டிருக்காரு. ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு பள்ளத்தாக்குல இருந்து நீரூற்றை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர். அங்க ஒன்றும் சூழ்நிலை, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆனா அங்க பாருங்க தண்ணீரை ஆறாய் ஓட வைக்கிறாரு. அவர் பாருங்க, அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்துட்டு பெலிஸ்தீர்கள் முறியடித்துட்டு அவர் கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் இந்த சிம்சோனுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் கேட்ட காரியத்தை இந்த சிம்சோனுக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேசின் இடத்துல போய் அவரோட அந்த வல்லமை இழந்து போயிடுறாரு. அந்த பெலிஸ்தியர்கள் பாருங்க, அவரோட கண்ணை தோண்டிட்டு அவர் மாவு அரைக்க விடுறாங்களாம். ஒரு வல்லமையுள்ள ஒரு சிம்சோன் வல்லமை இழந்து, ஆண்டவர் அந்த தலைமுடியை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதை மறந்து அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிடுறாரு. அந்த வல்லம் இழந்ததுனால பெலிஸ்தியர்கள் கூடாரத்துல போய் அந்த இடத்துல மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் கூடுற இடத்துல இவன் எல்லாரையும் வெட்டி போட்டு கொண்டு போட்டுட்டு இருந்தான்ல, இவனை வேடிக்கை காண்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்சோனை கூட்டிட்டு வர்றாங்க. கண்ணு தெரியாதவர் அவர் அங்க வந்து வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தை இழந்து ஒரு கோமாளியாய் அவர் வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் பாருங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாருங்களாம். ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே திருவையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. அவர் பாருங்க,
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றாருங்களாம், என் 2 கண்கள், என் 2 கண்ணை எடுத்துட்டாங்க இல்லையா பெலிஸ்தியர், அவர்களுக்கு பழி வாங்குவதற்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தருளும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஜபம், வல்லமை இழந்துட்டாரு தான். ஆனா அவர் பாருங்க ரொம்ப ரிக்வஸ்டா கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தியர்களுக்கு பழி வாங்கணும், என் கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க இல்லையா, அவர்களுக்கு பழி வாங்கும் ஒரே தீர்வையா என்னை ஒரு விசை மாத்திரம் நினைந்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, தேவனே நான் இழந்து போன அந்த அந்த பலத்தை எனக்கு திரும்ப தாங்கல, என்னை பலப்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த சிம்சோன் பாவம் தான் பண்ணிட்டாரு. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பறந்துட்டாரு. ஆனாலும் பாருங்க, அவர் நோக்கி கூப்பிட்ட போது, இந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் நினைக்காம இருப்பாரா? அவர் நேசிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்த போதும், அவரை விட்டு தூர போனாலும், அவர் கொடுத்த வல்லமைய கிஃப்டா இல்லை மற்ற காரியங்களா அதை இழந்து போயிருந்தாலும், நம்ம திரும்பவுமா அவர்கிட்ட கிட்டி சேரும்போது அவர் பாருங்க, தேவனே என்னை நினைந்தரலுங்க, என்னை நினைச்சுக்கோங்க, ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்தியரை முறியடிப்பதற்காக தான் நீங்க எனக்கு அந்த வல்லமை கொடுத்தீங்க, அதை நான் இழந்து போயிட்டேன், ஆனா என்னை ஒரு விசை நினைந்தரலுங்க அப்படின்னு சொல்லி தேவனே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தனது இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரை மடை கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான், இதோட அப்படியே செத்துதான் போகணும், இந்த கண் இல்லாம இவங்க என்னை கொல்லதான் பாக்குறாங்க, இவங்களுக்கு எப்பொழுதும் இந்த வேடிக்கை காட்டி இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லாம, அவர் பாருங்க திரும்பவுமா ஆண்டவர் கிட்ட கிட்டி சேர்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம தயவு பாராட்டுகிற நல்ல ஆண்டவர். அவர் பாருங்க, சிம்சோனுக்கு திரும்பவுமா அந்த பலத்தை கொடுத்த போது, அவர் இருந்ததை காட்டிலும் அவர் சாகும்போது மரித்தவர் அதிகம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஆண்டவர், நாம் கேட்டதை அப்படியே கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் ஆசைப்பட்டு கேட்கிற ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு அப்படியே செய்கிற ஆண்டவர். ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களோடு கூட போயிட்டு இருக்கும் போது, ஒரு கண்ணு தெரியாத பர்த்திமேயு அப்படின்ற ஒரு குருடன், அவர் பாருங்க ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்கிறாரு, என்ன ஒரே சத்தமா இருக்கு, யாரு போய்கிட்டு இருக்கா? உடனே சீஷர்கள்லாம் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்காரு. அவர் உடனே பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்கிற ஆண்டவர். அவர் பாருங்க உடனே கிட்ட வந்து, நான் என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, நான் பார்வை அடையணும், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. ஹல்லேலூயா. நம்ம அவர் பேரை சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும்போது நமக்கு இறங்குகிற ஆண்டவர். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அன்னைக்கு கல்வாரி சிலுவையில 2 கல்வர்களுக்கு நடுவுல இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு கல்வன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிகாசம் பண்றான், ஆனா ஒரு கல்வன் பாருங்க உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ பரதேசில் இருக்கும்போது என்னையும் நினைந்தரலுங்க. ஹல்லேலூயா. அவர் கல்வன் தான், ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் கல்வன், நீங்க கேட்ட நான் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் நாம் கேட்கறதை எல்லாம் கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஆனா நாம கேட்கறது அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேத வசனம் மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக விசுவாசித்து, ஆண்டவர் மேல விசுவாசித்து ஜெபத்திலே எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசம். ஹல்லேலூயா. வெறும் சும்மா ஏதோ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையினால அல்ல, அவர் மேல 100க்கு அதிபதியை போல அளவுக்கு அதிகமான விசுவாசத்தை வைத்து நாம் ஜெபத்துல கேட்கும் போது அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு இல்லாம அவருக்கு பிரியமானபடி நடக்கிறபடியினால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
அவருக்கு பிரியமானபடி நடக்கிறீங்களா? மனுஷர்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனுஷர்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நான் சந்தோஷப்படுத்தாமல் வேற யாரை சந்தோஷப்படுத்த போறியும், அவங்க சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட பேச்சை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களா நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களா, நீங்க அவருக்கு வேண்டியதை செய்யும் போது என்ன நீங்க கேட்குறீங்களோ, நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ ஆண்டவர் அதை செய்வார். சாலமோன் அன்னைக்கு கேட்டார், சிம்சோன் அன்னைக்கு கேட்டார், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க, பர்த்திமே குருடன் கேட்டார். அது மட்டும் இல்லாம நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 நிலைத்திருந்தால், முதலாவது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பிரியமானவர்களா நடக்கணும், மூன்றாவது ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கணும். நிலைத்து ஏதோ கிடைச்சா பார்ப்போம், ஏதோ ஃப்ளூக்ல ஆண்டவரை தேடக்கூடாது. ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, நீங்கள் இச்சித்த காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை ஆண்டவருக்கு சித்தமான காரியம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைன்ற அந்த ஜேர்னியை நீங்கள் கடந்து போக போகிறீங்களா? இல்லை எனக்கு இச்சித்தது தான் வேணும், என்னுடைய காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கைன்ற பிரயாணத்தை அதை அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் அவருக்கு பிரியமான ஒரு மகனாய், அவருக்கு பிரியமான ஒரு மகளாய் நாம் நடந்தோன்னு சொன்னா அவருக்கு சித்தமான காரியங்கள், அவருக்கு விருப்பமான காரியங்களை நாம் கேட்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு உடனே செய்வார். எப்பொழுதும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன் டாடி, இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஹேஸ் டாடி, நாங்க கேட்டதையும் நாங்க கேட்க மறந்ததையும் ஹல்லேலூயா கொடுக்கிற நல்ல ஆண்டவர், அந்த சாலமோனை போல உம்முடைய சித்தம் செய்ய அன்னைக்கு சாலமோன் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு வேணும்னு சொல்லி அப்பா ஏஸ்டாடி நீர் ஏற்படுத்தின, நீர் ஆசீர்வதிக்க நினைக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க கேட்டபோது அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல இறைச்சி கேட்ட போதும் அவங்க இச்சித்ததை, அவங்க ஆசைப்பட்டதை ஏஸ்டாடி, ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே உம்முடைய சித்தம். அவங்க கேட்ட அன்னைக்கு எகிப்து பாத்திரங்கள் அண்டையில இருந்து ஏக்கத்தோடு கூட இருந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு வனாந்தரத்துல அந்த ஏக்கங்களை நிறைவேற்றின நல்ல ஆண்டவர் இல்லையா அப்பா ஏஸ்டாடி. அந்த சிம்சோனோ இழந்த வல்லமையை திரும்ப கேட்டபோது அவர் தவறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்காம ஓயே கேட்டதை கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்னென்ன காரியமா, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமா, இல்ல வீடு கட்டுகிற காரியமா, ஹல்லேலூயா, திருமண காரியமா, ஹல்லேலூயா, படிப்பின் காரியமா, ஹல்லேலூயா, கடன், ஹல்லேலூயா, கடன் பிரச்சனை, எங்களை சுற்றி கெர்ச்சிக்கும் சிங்கம் போல கடன் பிரச்சனைன்னு சொல்லி யாரெல்லாம் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர் அப்பா ஏஸ்டாடி ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக அப்பா. ரொம்ப நாளா நான் இப்படி வியாதி படுக்கையில இருந்துகிட்டு இருக்கேன், எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்ப என்னோடு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவர் சுகப்படுத்துவீராக அப்பா. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீராக. நான் நல்லா எழுந்திரிச்சு நல்லா நடக்கணும், நம்ம மெடிசன் இல்லாம நான் சாப்பிடணும், இப்படி நிறைய காரியங்கள், ஏக்கங்கள், ஆசைகளோடு கூட ஏஸ்டாடி உங்களுடைய சமூகத்துல காத்து கிடக்கலாம் ஆண்டவர். அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவீராக. அன்னைக்கு சேபா தேசத்து ராஜகுமாரியோடைய அந்த ஆசையை நிறைவேற்றின அந்த சாலமோனை போல இப்பொழுதும் எங்க ஆசைகளை நிறைவேற்றுங்க, எங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் டாடி இயேசுவின் நாமத்தினால. ஒரு சகோதரர் இழந்த காரியங்களை வச்சு ஏசாமா நான் இதெல்லாம் இழந்து போயிருக்கேன், எனக்கு திரும்ப வேணும், நான் இழந்த பிசினஸ் வேணும், நான் இழந்த குடும்பம் வேணும்னு சொல்லி அந்த யோபுவை போல கேட்டுக்கிட்டு இருக்காரு டாடி இயேசுவின் நாமத்தினால. இந்த மகன் பெற்றுக்கொள்ள நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் ஏஸ் டாடி. இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்களேன், ஹல்லேலூயா, எங்க குடும்ப காரியத்துல அற்புதம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்முடைய நாமத்தை
உச்சரித்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால பேர் பேரா ஆண்டவர் நீர் தொடுவீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய ஆணி படிந்த கரம் ஒவ்வொரு மீதும் நீட்டப்படட்டும் டாடி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மீதும் ஆசீர்வதிக்க, அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.